இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான ஹாலிவுட் படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட பொன்லைன் என்னன்னா, கடவுள் பிறந்த வருடம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா சாத்தான் பிறந்த வருஷம் எப்படி நம்ம கணக்கிடுறது அப்படின்றது தெரியாது. அப்படி சாத்தான் எப்ப பிறந்துச்சு, அந்த சாத்தான் யாரால பிறந்துச்சு அப்படின்றத கொஞ்சம் பயத்தோடையும் அதிக நேரம் ட்விஸ்டோட சொன்ன ஒரு படம் தான் 2024 ரிலீஸ் ஆன அபார்ட்மெண்ட் 7A அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் படம். இந்த படத்தோட முழு கதையும் கேட்கறதுக்கு முன்னாடி முதல் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் பாய் சேனல். நான் ஹரிஹரன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குனா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. இப்போ நாம இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட தொடக்கத்திலேயே ஒரு பொண்ணு தாமாக்கு மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க. அப்படி மேக்கப் போட்டுட்டு இருக்கப்ப கண்ணாடியில அவங்கள பார்த்துட்டு உன்னால பிடியும் விட்டுறாத, உன்னால முடியும் விட்டுறாத அப்படின்ட்டு மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கப்ப பின்னாடி ஒரு பொண்ணு கேட்கறா, எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாம் பக்கா இருக்கு அப்படின்ட்டு அந்த பொண்ணு கை நீட்டி சிக்னல் கொடுத்துட்டு இருக்க கரெக்டா பார்த்தா டிராமாக்கான பெல் அடிச்சிட்டாங்க. உடனே கிரண் என்ன பண்றாங்கன்னா, அவங்க அம்மாவோட போட்டோக்கு ஒரு முத்தத்தை கொடுத்து இன்னைக்கு நான் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேரா ஸ்டேஜுக்கு போறாங்க. ஸ்டேஜுக்கு போன கருத்துன்னு தெரியுது, அது டிராமா கிடையாது, ஒரு டான்ஸ் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு கிரண் பார்த்தீங்கன்னா நல்லா தான் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்படி ஆடிட்டு இருக்கும் போது திடீர்னு அவங்க கால் பார்த்தீங்கன்னா உடஞ்சி கீழே விழுது. அவங்களும் பார்த்தீங்கன்னா நிலத்தடு மாதிரி கீழே விழுந்துட்டாங்க. உடனே அங்க இருக்கிற எல்லாரும் போய் இந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு டிராமாவை பாதிரி நிறுத்திட்டு இந்த பொண்ணை கூட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண அடுத்தது இந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு ஏதுன்னே தெரியல. கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட சூழ்நிலையை இழந்துட்டு இருக்கா. அப்படி சூழ்நிலை போக போக அந்த பொண்ணுக்கு ஆபரேஷன் பண்ண போறாங்க மட்டும்தான் தெரியுது. மத்தபடி அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு ஏதுன்ட்டு நமக்கு சரியா காட்டல. இப்போ அப்படியே கற்பனா ஒரு நகரத்தோட வீதியில ஒரு பொண்ணு ஒரு காலை மட்டும் தாங்கி தாங்கி நடந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு இருக்கிறப்ப ஒரு ஆள் கரெக்டா மியூசிக் வாசிட்டு இருக்காரு. அவர்கிட்ட நின்னுட்டு, பரவாயில்லையே அன்னைக்கு வாசிச்ச மாதிரி கரெக்டா வாசிக்கிறே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க வேற யாரும் கிடையாது, இவங்க தான் ஹீரோயின். ஹீரோக்கு நடந்த அந்த பிராக்சரால பாத்தீங்கன்னா அவங்களால சரியா நடக்க முடியல போல இருக்கு. அப்ப அந்த ஆளு கேட்கறான், உன் கால் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறப்ப அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. பட் வேற எந்த ஒரு பதிலும் சொல்லல. அப்போ பாத்தீங்கன்னா ஹீரோயின் அவனோட பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் பணத்தை போட்டுட்டு ஒரு மாத்திரை மாதிரி ஒண்ணு இருக்கு, அதை வாங்கிட்டு போறாங்க. அப்பதான் தெரியுது இந்த பயப்புல ட்ரக்ஸ் ஏத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இவனும் பாத்தீங்கன்னா ஹீரோயின் ட்ரெயின்ல போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போது இந்த மாத்திரை போடுறப்ப அவங்களுக்கு பாத்தீங்கன்னா பல இல்லூஷன் வந்துட்டு போகுது. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனமே வீட்டு வாசல யாரோ தங்க கத்திட்டு இருக்காங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கா அந்த பொண்ணு, பேலவெட்டிக் போ சொன்னா இன்னும் டான்ஸ் சொல்லி சுத்திட்டு இருக்கா. ஒழுங்காவில பேலவெட்டிக் போ சொல்லு, இல்ல என்ன செய்வன்ட்டு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்ல கரெக்டா அந்த வீட்டுக்குள்ள ஹீரோயின் வரப்போ கத்திட்டு இருந்த நபர் எதுவுமே பேசாம அந்த வீட்டை விட்டு போயிட்டாரு. என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிரண் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கேட்கிறப்ப, ஒண்ணு இல்ல நீ ஃப்ரீயா விடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ள போறாங்க. அதுக்கடுத்த கிரண் பார்த்தா நிறைய காம்படிஷனுக்கு போறாங்க. ஏதாச்சும் ஒரு டான்சிங் குரூப்ல நம்மள சேர்த்துப்பாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கிரண் எங்க போனாலுமே அவங்கள பார்த்ததுமே டிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கு முத காரணம் கிரணால சரியா நடக்க முடியல அப்படின்ட்டு. நடக்க முடியாத இந்த ஒரு பொண்ணு எப்படி டான்ஸ் ஆடுவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் கடைசி கிரண் பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஸ்டேஜ்ல நின்னுட்டு இருக்காங்க. அப்படி நின்னுட்டு இருக்கும்போது அந்த ஸ்டேஜ் கீழே பாத்தீங்கன்னா ஒரு டைரக்டர், அவரோட அசிஸ்டன்ட் அண்ட் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் மட்டும் தான் உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணு கிட்ட, நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கீழே வந்துட்டீங்க தானே அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, ஆமா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கீழே வந்துட்டேன், பட் இப்போ பாத்தீங்கன்னா என் கால் சரியா போயிட்டு இப்போ நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, எதுக்கு நீங்க இந்த டான்ஸ் தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, டான்ஸ் பாத்தீங்கன்னா என்னோட உயிர், எனக்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, நான் உங்களை செக் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, தாராளமா செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப இந்த பொண்ணு என்ன பண்றானா, ஸ்டேஜ்ல இருந்து கொஞ்சம் பின்னோக்கி நடந்து போறா. அப்படி போறப்ப அந்த டைரக்டரும் அவங்க கூட இருக்கும் என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு கீழே விழுந்துருவா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு ஒரு சிக்னேச்சர் ஸ்டெப் போடுறாங்க. அதை பார்த்துட்டு அந்த டைரக்டர் ஒன் மோர் கேட்கிறாரு. திருப்பி அந்த பொண்ணு செய்றாங்க, திருப்பி ஒன் மோர் கேட்கிறாரு. இதே மாதிரி இந்த பொண்ணு கிட்ட பல மோர் கேட்டுட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல அந்த பொண்ணோட கால் பாத்தீங்கன்னா ஸ்லிப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நாங்க சொன்னோம்ல நீங்க ரிஜெக்ட் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அது கிரண் என்ன சொல்றாங்கன்னா, சார் வேணாம், நீங்க எத்தனை தடவை வேணா சொல்லுங்க, நீ டே ஃபுல்லா இதே சேசனா நான் சேர்த்துக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, இல்லம்மா நீ சரிப்பட்டு வர மாட்டே, நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம் போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த டைரக்டர் என்ன பண்ணாருன்னா அந்த இடத்தை விட்டு போயிட்டாரு. ஒரு போன கத்தை கிரண் என்ன பண்றாங்கன்னா அந்த ஸ்டேஜ்லயே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கப்ப அந்த ப்ரொடியூசர் என்ன சொல்றாருன்னா, டான்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்க, ஆனா இந்த சின்ன ஸ்டெப்பை கூட உங்களால புரிய போட முடியல, வேணா நான் போட்டு காட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப, போட்டு காட்டுங்களா அப்படின்ற மாதிரி கிரண் சொல்றாங்க. போட்டு காட்டணுமா, சரி போட்டு காட்டுறேன், நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ப்ரொடியூசரும் அந்த இடத்தை விட்டு போயிட்டாரு. இப்ப அப்படியே கட் பண்ண கிரண் என்ன பண்றாங்கன்னா ஒரு பரண்டால பெஞ்சில உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படி அவங்க உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பாத்தீங்கன்னா மனசு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா வழக்கத்துக்கு விட அதிகமான டேப்லெட்டை அவங்க எடுத்துக்கிறாங்க. அப்படி அவங்க டேப்லெட்டை எடுக்கும்போது கரெக்டா ஹீரோனோட ஃப்ரெண்ட் பேசிட்டு இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டை பார்த்து கேட்கிறப்ப, நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்றாங்க. அட எனக்கு அதான் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்றாங்க. இந்த விஷயத்துக்காக நமக்கு எவ்வளவு வேணா முயற்சி பண்ணலாம், தப்பே கிடையாது
கிடையாது, ஏன்னா டான்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி கிரண் பேசிட்டு இருக்கப்ப அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ரொடியூசரும் அந்த டைரக்டரும் நடந்து போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த ப்ரொடியூசர் என்ன பண்றாருன்னா ஒரு ரூம்குள்ள போயிட்டு ரெடி ஆகிட்டு வெளில போறாரு. அப்ப ஹீரோயின் தான் ஃப்ரெண்டு பேசுறத கூட காதுல வாங்காம அந்த ஆளை வந்து பாத்தீங்கன்னா புத்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஃப்ரெண்டுக்காரன் கேக்குறாங்க, ஏய் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் திருப்பி கேக்குறப்ப இல்ல ஏதோ யோசிச்சுட்டு இருக்க, ஏதோ பிளான் போடுற மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்றாங்க. சேச்சா அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்றாங்கன்னா அந்த ப்ரொடியூசர் போயிட்டு இருக்காருல அவர் பின்னாடியே இவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா போறாங்க. அவங்க ஃப்ரெண்டை நான் வீட்டுல பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஹீரோயின் போயிட்டு இருக்கும்போது அவர் என்ன பண்றாருன்னா தன் ஸ்டுடியோல இருந்து படிக்கட்டு ஏறி மெயின் ரோட்டுக்கு போறாரு. மெயின் ரோட்டை தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கு. அந்த அபார்ட்மெண்ட் குள்ள போறாரு. கிரண் அதை பார்த்துட்டு அவங்களும் அந்த அபார்ட்மெண்ட் குள்ள போறாங்க. உள்ள போனதுமே அந்த ரிசப்ஷன்ல நிக்கிறவர்கிட்ட இந்த மாதிரி அந்த டான்ஸ் மாஸ்டரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அவர் பேரை சொல்லி அவரே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஆமா அப்படின்றாங்க. அப்ப ஹீரோனை பார்த்து மேடம் உங்களுக்கு ஏதோ சரியில்லை போல இருக்கு, நானா கேப் ரெடி பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப இல்ல நான் ஆல்ரைட்டா இருக்கேன், பட் அவரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மேன்ஷனுக்கு உள்ள போற படிக்கட்டு வழியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. அப்ப ஹீரோயின் கேக்குறாங்க, அம்மா அங்க என்ன சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த ரிசப்ஷன்ல இருக்கிற என்ன சொல்றாங்கன்னா சத்தமா என்ன சத்தம் எனக்கு எதுவும் கேட்கலையே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்காங்க. அவங்களோட கண்ணெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா பிளர் ஆகுது. அங்க பேசிட்டு இருக்கிற ஒரு ஹீரோனை பார்த்து சிரிக்கிற மாதிரி தெரியுது. அப்ப ஹீரோயின் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மேடம் உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப டக்குனு ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா கதவு திறந்து நடக்க முடியாம வெளில போயிட்டு பிளாட்பாரத்துல வாழ்ந்து எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு வயசான கப்பல் வந்துட்டு டார்லிங் உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியம்மா அவங்க ஹஸ்பண்ட பார்த்து கேட்கிறப்ப ஒண்ணுலமா சின்ன பொண்ணு தான் தெரியாம மோதிட்டா, ஐயோ பாஞ்சு எடுத்துறதுக்கு அப்புறம் என்னாச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை கேரா பாத்துக்கிற மாதிரி தெரியுது. அதுக்கடுத்து அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு ஒரு பெட்ரூம்ல அவங்களே படுக்க வைக்கிற மாதிரி தெரியுது. இப்ப ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க கனவுக்குள்ள என்ன வருதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்க நிறைய காம்படிஷன் போயிட்டு வந்தாங்கல்ல அது எல்லாத்துலயுமே இவங்க ரிஜெக்ட் ஆனது மட்டும்தான் இவங்க மைண்ட்குள்ள போடிட்டு இருக்கு. அவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. டக்குன்னு தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு பாக்குறாங்க. அப்படி தூக்கத்துல இருந்து எந்திரிக்கும் போது ஏதோ ஒரு புது இடத்துல இருக்காங்க அப்படின்ற மட்டும் தெரியுது. ஆனா அந்த இடம் யாருன்னு மட்டும் தெரியல. ஆனா யாரோ தங்க பேசிட்டு இருக்கிற மாதிரி ஹீரோனுக்கு தெரியுது. என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்தம் வர இடத்த போய் பார்த்தா அந்த தாத்தாவும் பாட்டியும் வந்து பார்த்தா டீ குடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி டீ குடிச்சிட்டு இருக்கும் போது அந்த பாட்டியம்மா அவங்க ஹஸ்பண்ட பார்த்து சொல்றாருங்க, இன்னைக்கு எவ்வளவு நேரம் தான் அதே பக்கத்தை பார்த்துட்டு இருப்பீங்க, ஹெட்லைன்ல பாருங்க எவ்வளவு ஒரு முக்கியமான நியூஸ் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றப்ப அந்த தாத்தா பேப்பரை எடுக்கிறப்ப கரெக்டா கிரண் அந்த இடத்துல இருக்கிறத பார்த்துட்டு சொல்லம் பாபா எப்படி இருக்க தூங்குறியா நல்லா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு அந்த பாட்டியும் நல்லா தூங்கிருப்பியே சூப்பரா இருந்துச்சா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கறாங்க. தன்னோட பேர் அந்த பாட்டி மினி அப்படின்னு சொல்லவும் கிரண் தான் பேரை சொல்லி அறிமுகமாக்கிறார். உடனே அந்த தாத்தா என்ன பண்றாருன்னா டீ கொடுத்து குடி அப்படின்ற மாதிரி சொல்ல கிரணும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டீயை வாங்கி குடிக்க போறாங்க. அடுத்ததா இந்த பாட்டியம்மா என்ன பண்றாங்க பா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரணை கூப்பிடுறப்ப கிரண் வந்து பாத்தீங்கன்னா டைனிங் ஹால்ல உட்காடுறாங்க. இங்க பாரு நிறைய கறி இருக்கு எடுத்து சாப்பிட்டுட்டே அப்படின்ற மாதிரி சொல்றப்ப கிரண் வந்து பாத்தீங்கன்னா நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான்வெஜ் சாப்பிட மாட்டியா, ஏன் நீ ஹிந்துவா அப்படின்னு சொல்லி கேட்கறப்ப இல்ல அப்படிலாம் கிடையாது, எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளையா இருக்கும்போது நிறைய பன்னி வளர்த்தாங்க, அந்த பன்னியை வளர்த்து அதையே கொண்டு தின்னணும் அப்படின்றப்ப என் மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அதை ஏத்துக்கல, அப்பையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா நான் நான்வெஜ் சாப்பிடுறது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப அந்த பாட்டியம்மா கேக்குறாங்க, அம்மா நீங்க என்ன வேலை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளப்ல டான்சரா இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா கிரண் கிட்ட அந்த பாட்டியம்மா கேக்குறாங்க, நீ ரோட்ல வாங்கி கிடக்கும் போது ஆக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேரை புலம்பிட்டே இருந்த அவருக்கு யார் அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப ஓ ஆக்டரா அவர் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிரண் கூட்டிட்டு போறாங்க. அதுக்கு கிரண் என்ன பண்றாங்கன்னா அந்த பாட்டியம்மா பாத்திரம் வளக்கிட்டு இருக்கும் போது கூட பேசிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 4 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு கால லைட்டா அடிபட்டுச்சு, அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா சரியா என்னால நடக்க முடியல, அதனால என்னால டான்ஸ் ஆட முடியல, எங்க போய் டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லி கேட்டாலுமே ஒரு 2 காலுக்கு இருந்தா மட்டும்தான் சேர்த்துப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புறதா சொல்றாங்க. இதை கேட்ட அந்த பாட்டியம்மா சொல்றாங்கன்னா உனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ அட்வைஸ் தரேன், இந்த உலகத்துல அவன் என்ன சொன்னாலும் கேட்காம நீ தன்னம்பிக்கையோட முயற்சி பண்ணு, கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உன்னால முடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி அந்த பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டு ஒரு பிரம்மாண்டமான பெட்ரூம் குள்ள கூட்டிட்டு போறாங்க. இந்த பெட்ரூம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப ஓகே செம்மையா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பொண்ணு சுத்தி பார்த்துட்டு இருக்கா. லைட்டிங் ரூஃபிங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பக்காவா இருக்கு. அப்படியே வந்து ஜன்னல் கீழே பாக்குறப்ப கீழே வந்து பாத்தீங்கன்னா பெரிய ரோடு இருக்கு, அது கேட்டாப்புல பெரிய ஸ்டேடியம் எல்லாம் இருக்கு. அது எல்லாத்தையுமே இந்த பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறப்ப நாங்க கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சு இந்த பெட்ரூமா கட்டியிருக்கோம், அது யாருக்காக தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. யாருக்குன்னு சொல்லி கேக்குறப்ப உனக்கு தான் அப்படின்றாங்க. இது எனக்கா, என்னால இந்த பெட்ரூம்க்குலாம் வாடகை கொடுக்க முடியாது அப்படின்றப்ப அரே நான் வந்து வாடகை கேட்கவே கிடையாது, நாங்க சின்ன பிள்ளை இருக்கும்போது வீட்டை விட்டு ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணோம், அப்பல இருந்து எங்களுக்கு யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு, ஒன்ன பார்த்ததுமே கண்டிப்பா ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி தோணுது, கண்டிப்பா இந்த ரூம் நீங்க எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அதுக்கு வந்து கிரண் என்ன சொல்றாங்கன்னா இல்லங்க என்னால இந்த ரூம்க்குலாம் வாடகைலாம் கொடுக்க முடியாது அப்படின்றப்ப அதுக்கு அந்த தாத்தா என்ன சொல்றாரு, ஓ ரூமுக்கு வாடகைலாம் நீ கொடுத்துருவியா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறாரு. இங்க பாருமா உனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற, அது மட்டும் இல்லாம
உனக்கு பிடிச்ச அந்த டான்சிங் வர பிராக்டிஸ் பண்ணணும்ன்ற. சோ உனக்கு கால் சரியாகிற வரைக்கும் இந்த வீட்டுல நீ தங்கிறேன், அதுக்கடுத்து தாராளமா இந்த வீட்டை விட்டு போ, நாங்க எதுவும் கேட்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே சொல்றாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனுக்கு ஒன்னும் புரியல. சரி நான் பழகுறதுக்கு, சரி நான் தங்குறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேரா தன்னோட வீட்டுக்கு போயிட்டு அவங்க ட்ரெஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஃப்ரெண்டுக்கார கேக்குறா, திடீர்னு அவங்க கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு போறியா, ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப, பிரச்சனை எல்லாம் வராது, வயசான தம்பதி, அவங்களால என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்றா. அது மட்டும் இல்லாம அவங்கள பத்தி எல்லா விஷயமும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப, எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நான் மயக்கம் போட்டு கீழே வந்திருந்தப்ப அவங்க தான் கூட்டு போய் என்ன ஹெல்ப் பண்ணாங்க, ஏதாச்சும் பிரச்சனைனா கூட அவங்களே என்ன பாத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிரண் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு கிளம்பி போயிட்டான். கிரண் அந்த வீட்டுக்குள்ள போனதுமே அந்த அபார்ட்மெண்டோட ரிசப்ஷன் என்ன பண்றாருன்னா கிரணை கூட்டிட்டு அந்த பொண்ணோட வீட்டுக்குள்ள போய் விட்டுறாரு. வீட்டுக்குள்ள போனதுமே கிரண் என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கான ட்ரெஸ் எல்லாத்தையுமே அடுக்கி வச்சிட்டு இருக்கப்ப ஒரு ட்ராயர்ல வந்து பாத்தீங்கன்னா சரியா பொருந்த மாட்டேனுது. அப்படி என்ன இந்த ட்ராயர்ல பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ராயரை எடுத்து பாக்குறப்ப உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷூ இருக்கு. அந்த ஷூல வந்து பாத்தீங்கன்னா ஜான் அப்படின்னு சொல்லி எழுதிருக்கு. அதை ஹீரன் பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டா வீட்டோட காலிங் பெல் சவுண்ட் சத்தம் கேக்குது. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த வயசான பாட்டியம்மா தான் வந்திருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப, உனக்காக ஒரு கிஃப்ட் எடுத்து வந்திருக்கேன், இந்த வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்கல, அதுக்காக உனக்கு ஒரு செடி வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த செடியை வந்து பாத்தீங்கன்னா நீ வெறும் சூரிய வெளிச்சத்துல வச்சா மட்டும் போதும், அது வந்து பாத்தீங்கன்னா நல்லா வளரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரனோட முகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கு. அதை பார்த்ததுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப, இந்த மாதிரி வீட்டை சுத்தம் பண்ணும்போது ஒரு செருப்பு எடுத்தேன், அல்ல ஜான் அப்படின்ற மாதிரி எழுதிருக்கு, ஒரு பேலை இந்த பழைய வீட்டுல தங்கிட்டு இருந்தாங்களோ அவங்களோட தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, இந்த வீட்டுல வந்து ஏகப்பட்ட குப்பைங்கள் கிடக்கும் தான், அந்த குப்பையெல்லாம் எடுத்து நீ பாத்துட்டு இருக்கணும் அவசியம் கிடையாது, இந்த மாதிரி குப்பை தொட்டில போட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பாட்டியம்மா போறாங்க. அப்ப ஹீரன் என்ன பண்றாங்கன்னா அந்த பாட்டியம்மாக்கே தெரியாம அந்த ஷூ எடுத்து பதுக்க வச்சுக்கிறாங்க. அப்படி பாட்டியம்மா போறப்போ ஒரு விஷயத்த சொல்றாங்க, அதாவது இன்னைக்கு நீ வீட்டுக்கு வந்ததுக்காக உனக்காக ஒரு ட்ரிங்க் பார்ட்டி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, எங்க எப்ப அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அட நம்ம வீட்டுல தான் வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரனை வந்து பார்த்தா ரெடி பண்ண சொல்றாங்க. அதுக்கடுத்த ஹீரன் என்ன பண்றாங்கன்னா குளிச்சு முடிச்சிட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு எப்படி ஹீரோ கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லி பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்காங்க. பிராக்டிஸ் முடிச்சது என்ன பண்றாங்கன்னா வழக்கத்துக்கு மாறா திருப்பி டேப்லெட்டை போட்டுட்டு நேரா அவரோட வீட்டுக்கு போறாங்க. அவரும் என்ன பண்றாங்கன்னா, ஓ நீ வந்துட்டியாமா அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப, ஹாய் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ள போறா. போனதுமே உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேக்குறப்ப சரக்கு அப்படின்றப்ப அவரும் வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்த கேக்குறாரு, அம்மா உனக்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீல, என்ன காரணத்துக்காக நான் தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லி கேக்குறப்ப, நான் சின்ன பிள்ளை இருக்கும்போது எங்க அப்பா என்கிட்ட நிறைய பேர் தப்பா ட்ரீட் பண்ணாரு, அதனாலே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அதை மறக்கணும் அப்படின்றக்காக இந்த டான்ஸ் மேல போக்கஸ் பண்ண, இந்த டான்ஸ் இல்லாம என்னால இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்றா. ஓகே நல்லா தான் ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கடுத்த ஹீரன் என்ன பண்றானா இந்த வீட்டை விட்டு போக போறா. அப்படி போறப்ப ஹீரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில இல்யூஷன் வர ஆரம்பிக்குது. அவ வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு நீச்சல் ட்ரெஸ்ல டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம இவ தங்கிட்டு இருக்க வீட்டுல மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த பாட்டியம்மாவும் தாத்தாவும் டீ குடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து ஒரு படிக்கட்டு போது அந்த படிக்கட்டு வழியா ஹீரன் இறங்கி போன நீச்சல் குளம் இருக்கு. அது கிட்ட ஹீரன் போயிட்டு இருக்காங்க, கூட கூட்டு போறது ஹீரோ. இப்படி இருந்து பாத்தீங்கன்னா இவங்க போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா இவங்களை எல்லாரையும் தூக்கிட்டு போய் ஒரு கட்டில படுக்க வைக்கிறாங்க. படுக்க வச்சு இந்த பொண்ணோட மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருப்பு கலர்ல ஒரு போர்வையை போத்துறாங்க. அப்படி போர்வையை போத்துனதுமே இங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கவங்க சில ரிச்சுவல் பண்ற மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் அந்த இடத்துல ஹீரோ போறாரு. ஹீரோனை பார்த்துமே லைட்டா ஹீரோ மறைஞ்சி ஹீரோட அவுட்லைன் மட்டும் தான் தெரியுது. டக்குன்னு பார்த்தா மணிகளால செய்யப்பட்ட ஒரு கொடூரமான பேய் ஹீரோன் பக்கத்துல வந்து நிக்குது. ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியல, இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி அவங்க ஒரு மாதிரி போதையில பாத்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி சரக்கு அடிச்சிருக்காங்க, அந்த ட்ரக்கும் போட்டிருக்காங்க அப்படின்றனால அவங்களுக்கு இன்னும் போதையா இருக்கு போல இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த பேய் உருவம் என்ன பண்ணுது, ஹீரோன் காலு கிட்ட போயிட்டு அந்த போரியை பிடிச்சி இழுக்குது. இழுத்துட்டு கால் வழியா மேல போற மாதிரி தெரியுது. டக்குன்னு ஹீரோன் தூக்கத்துல இருந்து கண்ணை முழிக்கிறாங்க. இது எல்லாமே அவங்க கண்ட வெறும் கனவு தான் போல இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஹீரோன் எங்க இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா ஹீரோட பெட்ரூம்ல தான் இருக்காங்க. அன்னைக்கு நைட் ஹீரோ கூட பெட்டை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க போல இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ காப்பி எடுத்து வந்து கொடுத்துட்டு, நேற்று நைட் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், அதுக்கு உனக்கு நன்றி சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, ஆமா ஆமா எனக்கு சந்தோஷமா தான் இருந்துச்சு, பட் இப்ப எனக்கு பேச டைம்ல நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோன் என்ன பண்றாங்கன்னா நேரா அந்த டான்ஸ் பிராக்டிஸ் பண்ற அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க போய் டான்ஸ் ஆடிட்டு இருக்கப்ப அந்த டான்ஸ் மாஸ்டருக்கு என்ன சொல்றாங்கன்னா, பொண்ணுங்களா நீங்க வர சரியா டான்ஸ் ஆடவே மாட்டீங்க, ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கீங்க, எப்படியாச்சும் கெட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கோமா அந்த இடத்தை விட்டு போறாரு. அவரு போன அடுத்தது ஹீரோன் என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கிற கண்ணாடியில அவங்க கைய பாக்குறப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா அடிபட்டு இருக்கு. அப்ப வீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு என்ன பண்றா, எச்சு கீழே வந்துட்டு அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப, சேச்சே கீழே எல்லாம் இல்ல, பட் இது எனக்கு எப்படி வந்துச்சு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா நீ கீழே விழுந்த பொண்ணு தானே அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப, ஆமா ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி கீழே விழுந்தேன், பட் என் கால் இப்ப சரியா போயிட்டு நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்றானா, ஆமா ஆமா தூக்கத்துல கனவு காண்றவங்களோட மூச்சிட்டே கனவு காண்றவங்க தான் அதிகமா, தூக்கத்துல இருந்து ஃபர்ஸ்ட் எந்திரிப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு போயிட்டே இருக்கா. அதுக்கடுத்து ஹீரோன் என்ன பண்றாங்கன்னா ஒரு பப்ளிக் பாத்ரூம்ல
உட்காந்துட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அவங்க கையில அடிபட்டதா பாக்குறாங்க. அதே மாதிரி அவங்க தோல்லையும் அடிபட்டு இருக்கு, அப்புறம் இடுப்பு கிட்டயும் அடிபட்டு இருக்கு. சரி கால் அடிபட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேண்டை கட்டி பாக்குறாங்க. அவங்க ரெண்டு காலையுமே வந்து பார்த்தா பயங்கரமா அடிபட்டு இருக்கு. இது எப்படி ஆச்சு அப்படின்றது ஹீரோனுக்கு என்னன்னே தெரியல. அப்போ வந்து பார்த்தா அந்த ரெஸ்ட் ரூம் குலைக்கு யாரோ தங்க வரம் மாதிரி தெரியுது. டக்குனு ஹீரோன் என்ன பண்றாங்கன்னா அவங்க ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ண கிரண் தன்னோட வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனதுமே அவங்க கதவை திறக்க காட்டியுமே கரெக்டா அந்த பாட்டியம்மா கதவை திறந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்பதான் பாட்டியம்மா வந்தா நான் போய் படுக்க போறேன் அப்படின்றப்ப எங்க வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க நீ பா அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிடுறாங்க. நான் எதுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிடுறப்ப வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிரண் கூட்டிட்டு போறாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒரு லேடி இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் தான் வந்து பாத்தீங்கன்னா நியூயார்க்ல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பெண் நீதிபதியாக இருந்த ஆளு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரன் ஓ நீங்க தானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்கள்ட்ட அறிமுகம் ஆயிக்கிறாங்க. அறிமுகம் ஆயிட்டு பேசிட்டு இருக்கப்ப ஹீரன் தனக்கு அடிப்பட்டை எல்லாத்தையும் சொல்றப்ப அந்த பாட்டியம்மா என்ன பண்றாங்கன்னா ஒரு தைலத்தை கொடுத்து இந்த தைலத்தை அடிப்பட்ட இடத்துல தேய்ச்சி பாரு, கண்டிப்பா ரிசல்ட் நல்லா கிடைக்கும், உனக்கு எப்பெல்லாம் வலி வருதோ அப்ப இந்த இடத்துல தேய் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு தைலத்தை கொடுத்து அந்த பொண்ணோட காலையை வந்து பாத்தீங்கன்னா தேய்ச்சி விடுறாங்க. இந்த பொண்ணு அந்த தைலத்தை வாங்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போறா. போனதுமே அவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா லிப்டோட பெல் சவுண்ட் கேக்குது. யாரு லிப்ட்ல இருந்து வரா அப்படின்னு சொல்லி பார்த்தா லிப்ட் கிட்ட யாருமே இல்ல. சரிட்டு லிப்ட் பக்கம் போய் பாக்குற. லிப்ட் திறந்து பார்த்தா லிப்டோட அந்த உள் பக்கம் இருக்கணும்ல, பட் எதுவுமே இல்லாம அந்த இடமே வெட்ட வெளியா இருக்கு. டக்குன்னு பார்த்தா லிப்ட் மேல இருந்து வருது. ஹீரன் பயந்து போயிட்டாங்க. அதுக்கடுத்து ஹீரன் என்ன பண்றாங்கன்னா இவங்க கனவு கண்டுட்டு இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. அதுக்கடுத்து இப்ப ஹீரன் என்ன பண்றாங்கன்னா ஒரு டனல் மாதிரி இருக்கு, அந்த டனல்குள்ள போயிட்டு இருக்காங்க. ஒரு சந்து பொந்தெல்லாம் தாண்டி போனா ஒருத்தன் மாஸ்க் போட்டு நின்னுட்டு இருக்கான். அந்த டெவில் என்ன பண்ணுதான் ஹீரன் வந்து பார்த்தா இந்த டெவில பார்க்கல, பட் ஹீரன் படுத்துட்டு இருக்காங்களாச்சா அவங்க மேல இருந்து அந்த போரை இழுக்கிற மாதிரி தெரியுது. ஹீரன் கண்ணத்தை வந்து பாக்குறப்ப அந்த டெவில் ஹீரன் பக்கத்துல நிக்கிற மாதிரி தெரியுது. டக்குனு ஹீரன் கத்துறாங்க. இதுவும் ஹீரன் கண்ட கனவு தான். இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து ஹீரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் பேய் கனவு தான் வந்துட்டு இருக்கு. அதனால அவங்க லைட்டா பயந்து போயிட்டு இருக்காங்க. அப்படியே கால தூக்கத்துல இருந்து ஏஞ்சி பாக்குறப்ப அந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா வலி சுத்தமா இல்ல, கால் வந்து பாத்தீங்கன்னா பாரமே இல்லாம சூப்பரா இருக்கு. இதனால அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்படியே டான்ஸ் ஆடிட்டு அவங்க பிராக்டிஸ் பண்ற இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் நல்ல பேர் கிடைக்குது. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனுக்கு பேர் புகழும் திருப்பி கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை வந்துட்டு இதனால கிரண் அடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்கிறப்ப இப்போ அப்படியே கட் பண்ண கிரண் என்ன பண்றாங்கன்னா அந்த பாட்டியம்மா வீட்டுல கிறிஸ்மஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஏற்பாடு பண்ணிருக்கதா சொல்றாங்க. கிரண் அந்த பார்ட்டிக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா கிறிஸ்மஸ் பார்ட்டியில ஹாலோன் போடுற மாதிரி எல்லாருமே பேய் வேஷம் போட்டுட்டு சுத்திட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண் நீதிபதி இருக்காங்களே அவங்க வந்து அந்த பாட்டியம்மா கிட்ட என்னால இதுக்கு மேல சரிப்பட்டு வராது, என்னால முடியாது, அவ பாப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்காங்க. என்னமோ பண்ணுங்க எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கோமா பேசிட்டு இருக்கதை கிரண் கேட்டுட்டு உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப சேச்சா அப்படிலாம் ஒண்ணு கிடையாது, வீட்டுல ஒரு வயசான பாட்டியம்மா வேலை பார்த்துட்டு இருந்தாலும் அவளை திருப்பி வேலைக்கு எடுத்துக்கன்னு சொல்றப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு போறா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப அந்த தாத்தா என்ன பண்றாங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் எடுத்து வந்து இந்த பொண்ணு கிட்ட கொடுத்து இந்த கிஃப்ட் பாக்கிறதுக்கு நல்லா இருக்கா, இதுக்கு யாருக்கு சொல்லு பார்க்கும் அப்படின்றப்ப தெரியல அப்படின்றாங்க. அவங்க ரெண்டு பேரும் சிரிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு எனக்கு அப்படின்றப்ப ஆமா ஓபன் பண்ணி பாரு அப்படின்றாங்க. ஓபன் பண்ணி பார்த்தா அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கரடி தோலால செய்யப்பட்ட ஒரு கவுன் இருக்கு. அதை கிரண் போட்டுக்கிறாங்க. பாக்குறதுக்கே செம்ம அழகா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த பாக்கெட்ல ஒரு செயின் இருக்கு. இந்த செயின் வந்து பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு மரத்தோட விதையில இருந்து எடுக்கப்பட்டதா. அதை வந்து நீ போட்டுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உன்னோட வாழ்க்கையில அதிர்ஷ்டம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கிரண் வந்து பாத்தீங்கன்னா கண்ணீரோட சொல்றாங்க எனக்கு இதுக்கு முன்னாடி யாருமே இந்த மாதிரி கிஃப்ட் கொடுத்தல, நான் ரொம்ப லக்கி தான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இதை போட்டுட்டு கிரண் தன்னோட வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனதுமே தான் ஃப்ரெண்டு கூட குடிச்சிட்டு பால்கனில இருந்து வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் கீழே போட்டு உடைக்கிறப்ப ஃப்ரெண்டு கிட்ட கிரண் சொல்றா இந்த மாதிரிலாம் பண்ணாத, நம்ம இருக்கிற இடம் ரிச்சான இடம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ ரிச்சா அப்படின்னு சொல்றப்ப கிரண் வந்து பாத்தீங்கன்னா தான் ஃப்ரெண்டுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. அந்த கிஃப்ட பார்த்ததுமே எனக்கு அந்த கர்ச்சீஃப் கொடுக்குற, ஆமா நீ தான் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருப்ப, அதான் உனக்கு ஒரு சின்ன கிஃப்ட் வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன பண்றா அந்த கிஃப்ட தன்னோட கைத்துல கட்டுறா. அம்மா கைத்துல கட்டினா மட்டும் போதாது, நம்ம ரெண்டு பேரும் இப்ப டான்ஸ் ஆட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போது ஹீரோன் வந்து பாத்தீங்கன்னா அந்த கோட்டை போடுறாங்க. அந்த கோட்டை போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கப்ப டக்குனு அந்த கோட்ல இருந்து ரெண்டு கை வந்து ஹீரோனோட இடுப்பை பிடிக்கிற மாதிரி இருக்கு. டக்குனு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தூக்கி போட்டாங்க. அப்ப ஃப்ரெண்டு காரி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப ஒண்ணுல அப்படின்ற மாதிரி ஹீரோன் பயத்துல பொலரிட்டு இருக்காங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்ச்சில் இருக்கிற மணியோட சவுண்ட் கேக்குது. ஹீரோன் வீட்டுக்குள்ள உட்காந்து புக்கு படிச்சிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க புக்கு படிச்சிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வயிற்று வலி வருது. வயிற்று வலி வந்ததுமே டக்குன்னு அவங்க போயிட்டு பாத்ரூம்ல வாமிட் பண்றாங்க. வாமிட் பண்ண கடுத்து ஹீரோனால நார்மலாவே இருக்க முடியல. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபீலா இருக்கு. அவங்களோட கிளப்ல போய் டான்ஸ் ஆடுறப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்க வயிறு கொஞ்சம் உப்புன மாதிரி இருக்கிறதுனால ஒரு டாக்டர் கிட்ட போய் பேசிட்டு இருக்காங்க. இந்த டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனுக்கு ஏற்கனவே அறிமுகமானவர் தான், அதுவும் அந்த பாத்தியமா தான் அறிமுகப்படுத்தி வச்சிருப்பாங்க. அவர் என்ன பண்றாங்கன்னா சில செக்அப் எல்லாம் பண்ணிட்டு நீங்க அம்மாக்க போறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு நோட்டை கொடுத்துட்டாரு. இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோன் வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட அழுதுகிட்டே பேசிட்டு இருக்காங்க. நீ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் என் கசின் கூட அஃபேர்ல இருந்தேன், இப்ப ஏதாச்சும் இருந்தா கூட சரிங்களா, இப்ப எப்படி என்னடி
என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப எனக்கு என்னன்னே தெரியல, இங்க என்ன நடக்குன்னு எனக்கு புரியல, என்னோட வாழ்க்கையே வீணா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் அழுதுட்டு இருக்கப்ப கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த விண்டா அப்படின்ற பொண்ணு வந்துட்டு ஏய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டுக்காரி சொல்றா இது எங்களோட பர்சனல், நீ பேசாத போ அப்படின்ற மாதிரி சொல்றப்ப இங்க பாருப்பா பர்சனலா பிரைவேட்டா பேசாம பப்ளிக்ல பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்ப ஹீரோயின் கோவப்பட்டு அவளை புடிச்சு தள்ளி விட போறா. இதனால கருப்பானவ என்ன சொல்றானா இங்க பாருமா கர்ப்பமா இருக்கிற பொண்ணுல இந்த மாதிரி பண்ணக்கூடாது, பண்ணா குழந்தைக்கு நல்லதுலாம், நான் சொல்லல பெரியவங்க பேசிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டா. இதுக்கு அடுத்த ஹீரோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி வாமிட் வருது, வயிற்று வலி வருது. இது எல்லாத்தோட அவ ஒரு அமானுஷமான இடத்துல மாட்டிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இப்ப ஹீரோன் என்ன பண்றான்னா மேக்கப் போட்டுட்டு டான்ஸ் ஆடுறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கப்ப அவ உட்கார வேண்டிய சேர்ல யாரோ ஒருத்தவங்க சாசை ஊத்தி வச்சுட்டாங்க போல இருக்கு. இதுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனோட பேண்ட்ல அப்பிடுச்சு. இதை பண்ணது வேற யாருமே கிடையாது, அவ கூட ஆட போற அந்த பில்லி அப்படின்ற அந்த பொண்ணு தான். அவ வந்து என்ன சொல்றானா நீ எல்லாம் டான்ஸ் ஆடிக்கு என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள அந்த இடத்தை கிளீன் பண்ணலனா நீ ஸ்டேஜே ஏறக்கூடாது அப்படின்ட்டு அந்த பென்டா பொண்ணை பார்த்து சொல்றாரு. அப்புறம் இந்த பொண்ணு என்ன பண்றானா அந்த சுத்தம் பண்ண போக கரெக்டா பெல் அடிச்சிருது. ஹீரோனை தவிர மத்த எல்லாருமே போயிட்டாங்க. ஏன்னா ஹீரோன் பேண்ட் போலவே அந்த சாஸ் இருக்குன்றனால அவங்களால டான்ஸ் ஆட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா அழுதுட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஹீரோ கிட்ட என்ன சொல்றாங்கன்னா நான் தப்பு பண்ணிட்டேன், நான் வந்து உங்க கூட பொண்ணாவே இருந்திருக்க கூடாது, இது எனக்கு ரொம்ப இதா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஏய் ஏன் இப்படி எல்லாம் சொல்ற, இந்த ஒரு குழந்தை பிறந்தா நமக்கு எல்லாத்துக்கும் நல்ல தானே அப்படின்ற மாதிரி சொல்றப்ப இல்ல நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிரண் பேசிட்டு இருக்காங்க. இவரு வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு வயித்துல இருக்கிற அந்த சாசெல்லாம் தொடச்சு விட்டுட்டு ஏன் கவலைப்படுற எல்லாமே சரியா போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் அந்த இடத்தை விட்டு போயிட்டாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா கிரண் என்ன பண்றாங்கன்னா தன்னோட வீட்டுக்கு போறாங்க. தான் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த தாத்தா பாட்டியை பாத்திர போலாம்னு சொல்லிட்டு அவங்களோட வீட்டுக்கு காலிங் பெல்ல தட்டுறாங்க. அவங்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணல. சரி வெளில போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிரண் தன்னோட வீட்டை திறந்து பார்த்தா அந்த வீட்டுக்குள்ள ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. ஆமா நீங்க எப்படி இந்த வீட்டுக்குள்ள வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப எங்க கிட்ட ஸ்பேர் கீ இருக்கு, உன்னை பார்க்கணும்னு சொல்லி தோணுச்சு அதான் பார்த்தோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவன் எதுக்கு இங்க வீட்டுக்கு வந்தீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப இங்க பாருமா இந்த மாதிரி நேரத்துல எங்களோட உதவி உனக்கு தேவைப்படும், நீ ரொம்ப கர்ப்பமா இருக்கிற காலத்துல எவ்வளவு கஷ்டப்படும் அப்படின்றது எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உங்களோட ஹெல்ப் எதுவும் வேணா நீங்க இந்த வீட்டை விட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அதுக்கு அந்த பாட்டியம்மா என்ன சொல்றாங்கன்னா அப்பெல்லாம் பேசக்கூடாது, நாளைக்கு நம்ம போய் டாக்டரை பார்க்கணும் அப்படின்றப்ப எந்த டாக்டரையுமே நான் பார்க்க விரும்பல, எனக்கு இந்த குழந்தை பிடிக்கல, இதை நான் கலைக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப எங்களுக்கு கேட்காம நீ எப்படி முடிவு பண்ணலாம், உன் குடும்பத்துல நாங்களும் இருக்கோம்ல அப்படின்ற மாதிரி அந்த தாத்தா சொல்றப்ப என்னோட குடும்பத்துல நீங்க யாருமே கிடையாது, இந்த குழந்தைக்கு எப்படி உருவாச்சுன்றது எனக்கு தெரியல, இதை ஏன் நான் வயிற்றுல சுமக்கணும் அப்படின்றது எனக்கு தெரியல, தயவு செஞ்சு நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டை விட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அந்த பாட்டியம்மா சொல்றாங்கன்னா என் கூட ஒரு நிமிஷம் வா அப்படின்றாங்க. நான் பொண்ணு பரமாட்டேன் அப்படின்றாங்க. ஆனால் தெரியல கிரண் வந்து பார்த்தா அந்த பாட்டியம்மாவோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த பாட்டியம்மா ஒரு தொட்டில காட்டுறாங்க. இந்த தொட்டில எதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப எங்களுக்கு வந்து பார்த்தா கல்யாணமானதுல இருந்து இது வரைக்கும் குழந்தை பிறக்கல, இந்த குழந்தை பிறக்காத வழி வந்து பார்த்தா எங்களுக்கு தான் தெரியும், நாங்களும் முயற்சி பண்ணாத நாளே கிடையாது, அந்த ஒரு குழந்தைக்காக ரெடி பண்ணோம், ஆனா இப்ப நீ கர்ப்பமா இருக்கிறத பார்த்துட்டு எங்களுக்காக அந்த குழந்தை நீ கொடுப்ப, அதை நாங்களாச்சும் வளர்க்கலாம் அப்படின்ற மாதிரிக்காக ரெடி பண்ணிருக்கோம், ஆனா நீ என்னடா இந்த மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ வந்து பார்த்தா ஹீரோனுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. அவங்க ஃப்ரெண்டு சொன்னாங்களே ஏதாச்சும் பிரச்சனை வந்துட போகுது அப்படின்ற மாதிரி, அது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நடக்க போகுது அப்படின்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மூச்சிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோன் தூங்க முடியாம பெட்ல புரண்டு படுத்துட்டு இருக்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கனவு வருது. திருப்பி வந்து பாத்தீங்கன்னா அந்த டனல் பக்கம் போற மாதிரி தெரியுது. அதுல வந்து பாத்தீங்கன்னா சில பேர் இந்த பொண்ணை படுக்க போட்டு அவன் மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெட்ஷீட்டை போத்தி விட்டுட்டு இருக்காங்க. கை காலெல்லாம் கட்டி போடுற மாதிரி அந்த பொண்ணுக்கு தோணிட்டு இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோன் பக்கத்துல ஒரு உண்மையான ஒரு உருவம் நிக்குது. அது என்ன பண்ணுனா ஹீரோனோட டவலை இழுக்க பாக்குது. டக்குனு ஹீரோன் என்ன பண்றாங்கன்னா அவங்க போர் எடுத்துட்டு போத்திட்டு நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணோட பக்கத்துல அந்த உருவம் வர மாதிரி தெரியுது. லைட்டா ஹீரோன் கண்ணை மூச்சு பாக்குறாங்க. அவ பக்கத்துல யாரோ தவங்க இருக்கிற மாதிரி தெரியுது. டக்குனு அவங்க தூக்கத்துல இருந்து ஏந்திருக்கிறாங்க. இதுவும் ஹீரோன் கண்ட கனவு தான் போல இருக்கு. அப்படி அவங்க கனவுல இருந்து ஏந்திருக்கிறப்ப பார்த்தா அவங்க பெட்ரூம் கதவு திறந்திருக்கு. அப்புறம் அந்த பெட்ரூம் கதவு திறந்தது. ஒருவேளை அந்த வயசான தாத்தா பாட்டியா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பார்த்தா ஹால் வரைக்கும் போயிட்டு எங்க இருக்கீங்க, யார் நீங்க, எப்படி உள்ள வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே போயிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த நீதிபதி இருக்காங்களே அவங்க இந்த இடத்துல இருக்காங்க. நீங்க என்னங்க இங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப மன்னிச்சிருத்து குழந்தை, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், இந்த ஒரு விஷயத்தை நான் பண்ணிருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல எனக்கு புரியல அப்படின்றப்ப என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை கொலை பண்றதுக்காக பாக்குறாங்க. கிரண் என்ன பண்றாங்கன்னா டக்குன்னு அந்த கதவை சாத்திட்டாங்க. இன்னொரு பக்கம் கதவு இருக்கு. அந்த கதவு திறந்து வர காட்டியும் கிரண் அதையும் போய் சாத்திட்டாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா கீழே லைட்டா குனிஞ்சு பாக்குறாங்க. அந்த பாட்டியம்மைக்கு என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தா டக்குன்னு அதுக்குள்ளேயும் கத்தி விட்டு கிரணை கொலை பண்ண பாக்குறாங்க.
இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பாட்டி அம்மாவோட சத்தமே காணும். என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதவை வந்து பாக்குறப்ப அவங்க வந்து பாத்தீங்கன்னா கீழே விழுந்துட்டு மூச்சு திணறிட்டு இருக்கு, ஹார்ட் அட்டாக் போல இருக்கு. ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாரையும் கூப்பிட்டு அவங்கள வந்து பாத்தீங்கன்னா அவங்களை அப்படியே கூட்டிட்டு போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. அதுக்கடுத்து கிரண் வந்து நல்லா படுத்து தூங்கிட்டாங்க. மறுநாள் கிரண் எந்திரிக்கும் போதே காலிங் பெல் சவுண்ட் கேக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தா எய்த் வீட்ல இருந்து அந்த தாத்தா பாட்டி தான் வந்திருக்காங்க போல இருக்கு. அந்த பாட்டி அம்மா வீட்டுல சுகர் இல்ல, நான் சுகர் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிச்சன் போக அந்த தாத்தா வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை காப்பாத்திட்டமா ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவ கோமாக்கு போயிட்டா, அவ இருக்கிறதோட செத்து போறது ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்புறமேட்டு ஹீரோனுக்கு இங்க என்ன நடக்குன்னு தெரியல. அவங்க எல்லாம் போன கடத்தது வீட்டை சுத்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறப்ப அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ராக்கு கீழே ஒரு கதவு மட்டும் தெரியுது. இன்னது இந்த இடத்துல புதுசா ஒரு கதவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அது இன்னொரு வீட்டுக்கு போற படி. ஆனா யாரோட வீடுன்னு தெரியல. அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா வீடு முழுக்க வந்து பார்த்தா ரேடியோ ஓடிட்டு இருக்கு. இந்த ரேடியோ அணைச்சிட்டு பக்கத்துல பாக்குறப்ப ஒரு சிவப்பு கலர் டைரி இருக்கு. அந்த டைரிக்கு கீழே வந்து பார்த்தா ஒருத்தவங்க கையெழுத்து போட்ட லெட்டரும் இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க, அந்த டைரி எடுத்து பாக்குறப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோன் கனவுல பார்த்த அந்த உருவத்தோட போட்டோவை யாரோ ஒருத்தவங்க வரைஞ்சு வச்சிருக்காங்க. அப்படியே இவங்க பார்த்துட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க அந்த வீட்டுக்குள்ள வர சத்தம் கேட்டுட்டு ஒண்ணுமே பேசாம திருப்பி என்ன பண்றாங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ள போய் அந்த புக்கை மறைச்சு வைக்கிற மாதிரி தெரியுது. இப்ப அப்படியே கட் பண்ணா திருப்பி அதே ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த பீரா அப்படின்ற பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா தப்பான பொசிஷன் நிக்கிறா. இதை பார்த்த டைரக்டர் என்ன சொல்றேன்னா, அம்மா கரெக்டான பொசிஷன் நிலுமா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, ஓ என்ன கவனிச்சு தான் இருக்கீங்களா நீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன பண்றானா தான் நிக்க வேண்டிய அந்த இடத்துக்கு போறா. அங்க போன கருத்துக்கு அந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கையெல்லாம் இழுக்குது. அவளால சரியா நிக்க முடியல. கை காலம் வந்து பாத்தீங்கன்னா இழுத்துட்டு பொத்துன்னு கீழே வந்துட்டா. அப்ப அங்க இருக்கிற எல்லாருக்குமே என்ன பண்றானே தெரியல, ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோன் என்ன சொல்றானா, எனக்கு ஒரு சான்ஸ் தரீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்க இப்ப அப்படியே கட் பண்ணா அந்த பாட்டியம்மா என்ன பண்றாங்க, ஹீரோனுக்கு முடி வெட்டிட்டு இருக்காங்க. முடி வெட்டிட்டு ஹீரோன் கிட்ட பேசிட்டு இருக்க, பேசி முடிச்ச கடுத்தது ஹீரோன் என்ன பண்றாங்கன்னா ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எங்க போறதே தெரியல. அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. பார்த்தா டக்குனு ஒரு டான்ஸ் ஸ்டுடியோல அவங்க டான்ஸ் ஆடுற மாதிரி தெரியுது. அவங்க சூப்பரா டான்ஸ் ஆடிட்டாங்க அப்படின்ட்டு அங்க இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தா கை தட்டி பாராட்டிட்டு இருக்காங்க. அதே சந்தோஷத்தோட ஹீரோன் போயிட்டு அவங்க முகத்துல போட்ட அந்த மேக்கப் எல்லாம் கலைக்க போறப்ப அப்போ வந்து பார்த்தா நிறைய பேர் கை கொட்டி சிரிச்சிட்டு இருக்கிற சத்தம் இவங்களை டிஸ்டர்ப் பண்ணுது. அதனால அந்த மேக்கப் ரூமை கதவு சாத்திட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த மேக்கப்பை கலைச்சிட்டு இருக்காங்க. அப்படி கலைச்சிட்டு இருக்கும் போது அவங்க கண்ணாடியில பாக்குறாங்க. அவங்க வயிறு ஒரு இடத்துல மட்டும் குண்டா தெரியுது, இன்னொரு இடத்துல பிளாட்டா தெரியுது. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப அந்த குண்டா தெரியுற அந்த கண்ணாடியில பாக்குறப்ப அவங்க வயிற்றுக்குள்ள குழந்தை வந்து பார்த்தோன்னா சுத்திட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. கிரண் ஐயோ அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. பட் இதுவும் அவங்க பாத்தீங்கன்னா ஒரு இமேஜினேஷன் மாதிரி தான் தெரியுது. அதுக்கு அடுத்து கிரண் என்ன பண்றாங்கன்னா அந்த டாக்டர் இருக்கார்ல அவருக்கு கால் பண்ணி பேசுறாங்க. இங்க பாரு, இந்த விஷயத்த நான் ஏற்கனவே பண்ண மாட்டேன்னு தான் சொன்னேன். ஆனா நீங்க கேட்டீங்க அப்படின்றதுனால தான் பண்ணேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா உடன்பாடு கிடையாது. மில்லி நான் சொல்றதை கேளு, இந்த இடத்துல இருக்காதா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப இல்ல எனக்கு புரியல மில்லி அப்படின்றீங்க, மில்லிக்கு இதுக்கு என்ன சம்மதம் அப்படின்றப்ப நீ நினைச்சிருந்தா நான் கண்டிப்பா சொல்லிருக்க மாட்டேன். தயவு செஞ்சு இந்த இடத்தை விட்டு காலி பண்ணிட்டு போயிடு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்றப்ப உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப இப்போதைக்கு என்ன மீட் பண்ண முடியாது, வேணா ஒரு காபி ஷாப்க்கு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் காலை கட் பண்ணிட்டாரு. அதுக்கடுத்த ஹீரோன் என்ன பண்றாங்கன்னா அந்த புக்கை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த புத்தகத்துல என்ன போட்டிருக்கனா, இந்த மாதிரி ஒரு விதை இருக்கு, அந்த விதையோட செயின் இவங்க போட்டுக்கிட்டாங்கன்னா சாத்தான் இந்த பொண்ணு கூட உடலுறு வச்சு அந்த சாத்தான் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு சாத்தான் இந்த பூமிக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லி போட்டிருக்காங்க. இந்த விஷயத்தை இவங்க படிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டா காலிங் பெல் சவுண்ட் கேக்குது. யார் அப்படின்ட்டு சாவி ஓட்ட வழியா பாக்குறப்ப அந்த பாட்டியம்மா தான். இவளை உள்ள விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாத்துட்டு இருக்க டக்குன்னு சாவி எடுத்து கதவு திறக்க போறா. ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அந்த லாக்கு போட்டு விட்டாங்க. இதனால அந்த பாட்டியம்மால உள்ள வர முடியாது. என்ன டார்லிங் என்ன பண்ணிட்டு இருக்க, ஆன்ட்டி உன்னை பார்க்க வந்திருக்கனே அப்படின்ற மாதிரி சொல்றப்ப நான் தூங்க போறேன், எதா இருந்தாலும் காலை பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அங்கிள் வந்து பாத்தீங்கன்னா உனக்கு டின்னர் ரெடி பண்ணிருக்காரு பா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப இல்ல எனக்கு பசிக்கல நான் தூங்க போறேன் குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு விட்டுறா. அப்புறமேட்டு அந்த பாட்டியம்மா ரொம்ப நேரமா கை வச்சிட்டு இருக்காங்க. இவங்க ஏதாச்சும் பேசலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க டக்குன்னு அந்த பாட்டியம்மா கை எடுக்கிறாங்க. ஹீரோயின் கதவை சாத்திட்டு அந்த சாவி ஓட்டவையா பாக்குறப்ப அவங்க வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட சாவி இருக்கு அப்படின்றத ஆட்டி காட்டிட்டு அந்த இடத்தை விட்டு போறாங்க. அதுக்கு அடுத்து ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா யாருக்குமே தெரியாம அவசரமா தான் பெட்டி படிக்க கெடுத்துட்டு இந்த இடத்தை விட்டு வெளில போறாங்க. வெளில போயிட்டு அந்த டாக்டர் சொன்ன மாதிரி ஒரு காபி ஷாப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கத பார்த்து அங்க வேலை பாக்குறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப இந்த மாதிரி ஒரு டாக்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றப்ப நீங்க சொன்ன டாக்டர் யாருமே எனக்கு தெரியாது அப்படின்றாங்க. அப்ப ஜான் கார்லஸ் அப்படின்றது யாருன்னு சொல்லி கேட்கிறப்ப நீங்க சொன்ன பேர்ல எனக்கு ஒருத்தவங்களை தெரியும், அவங்க 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பெட்டி வச்சுட்டு போனாங்க, வேணா அதை போய் பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப சரிட்டு ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அந்த பொட்டியை பாக்குறதுக்காக போறாங்க. அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பைபிள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கு. அதை எடுத்து இவங்க பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க கை வந்து பாத்தீங்கன்னா சுடுற மாதிரி தெரியுது. அப்ப இதுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிறைய என்ன பண்றாங்கன்னா அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு சர்ச்சுக்கு போறாங்க. அந்த சர்ச்சுக்குள்ள போகும்போது ஏகப்பட்ட கிறிஸ்துவ சிலைகள் இருக்கு. அதை ஒன் பை ஒன்னா இவங்க பார்த்துட்டு போயிட்டு இருக்கும்போது இவங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா வயிற்று வலி வருது. ஏன்னா இதுக்கு அடுத்தது அந்த இடத்துக்கு போக கூடாது அப்படின்ட்டு அந்த சாத்தான் இவங்களை அட்டாக் பண்ணுது போல இருக்கு.
இருக்கு. பட் இருந்தாலும் கிரண் அந்த கருத்தரோட சிலையை பார்த்துட்டு, கடவுளே நான் என்ன தப்பு பண்ண, என்ன சுத்தி என்ன நடந்துட்டு இருக்கு, நீ தான் என்ன காப்பாத்தணும் அப்படின்றப்ப டக்குனு ஒரு நன் சிஸ்டர் வந்து கிரணை கூப்பிடுறாங்க. என்னமா பண்ணிட்டு இருக்கோம், உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, சிஸ்டர் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல, நீங்க தான் என்ன காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, அப்போ வந்து பாத்தீங்கன்னா கிரண் கையில வச்சிருக்க அந்த புத்தகத்தை பார்த்துட்டு, ஓ மை காட் என் கூட பா அப்படின்னு சொல்லிட்டு தனியா கூட்டு போறாங்க. கூட்டிட்டு போனமே கிரணை பிடிச்சி செம்மையா திட்டிட்டு இருக்காங்க. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு அறிவே கிடையாது, ஒரு விஷயத்துல உண்மை இருக்கா பொய் இருக்கான்னு தெரியாம அதை ஏடா கூடமா பயன்படுத்துறீங்க, இப்ப நீ எவ்வளவு பெரிய ஆபத்தை மாட்டிட்டு இருக்கியா தெரியுமா, இந்த புக்கெல்லாம் நீ தொடக்கூடாது தெரியாதுமா அப்படின்றப்ப, அப்போ வந்து பாத்தீங்கன்னா கிரண் அந்த நன்னுக்கிட்ட என்ன கேட்கறாங்கன்னா, ஜான் பெக்கர் அப்படின்றவங்களோட போட்டோ காட்டி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறப்ப, இந்த பொண்ணு பத்தி எனக்கு அதிகமா தெரியாது, ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த பொண்ணுக்கு சாத்தானால ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்ற மட்டும் தெரியும், இந்த பொண்ணு யாருக்கிட்டயுமே சொல்லாம பஸ்ல ஏறி போயிட்டா, இந்த பொண்ணை கடைசியா பார்த்தேன் ஐ விட்னஸ் நான் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ வந்து பார்த்தா ஹீரோன் அவங்க பயத்தை பிடிச்சி தடவுறப்ப, ஓ மை காட் நீ தப்பு பண்ணிட்ட, அந்த சாத்தான் குரூப் ஒன்னதான் தேர்ந்தெடுத்திருக்கு, அட கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட பிரேயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு இந்த குழந்தை அழிக்கணும், ஏதாச்சும் வழி சொல்லுங்க அப்படின்றப்ப அந்த நன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த சொல்றாங்க. அந்த இடத்துக்கு ஹீரோன் என்ன பண்றாங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு கூட போயிருக்காங்க. அவங்க குழந்தை அபார்ஷன் பண்ற இடம் போல இருக்கு. ஹீரோனை ஸ்ட்ரெச்சர்ல படுக்க வச்சு அந்த டாக்டர் என்ன பண்றாங்கன்னா இந்த பொண்ணோட பிரைவேட் பார்ட்ல கைய வைக்க போறாங்க. கெட்டி ஒரு உத தான் விட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோன் என்ன சொல்றாங்கன்னா, மேடம் நான் தெரியாம பண்ணிட்டேன் மேடம், தெரியாம பண்ணிட்டேன் மன்னிச்சிருங்க, எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஆனா அந்த டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே காதுல வாங்கல, அவங்க ஒரு மாதிரி பேய் பிடிச்ச மாதிரி நின்னுட்டு இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா அவங்க கை தானா முறுக்குது, அவங்க ஒரு மாதிரி போயிட்டு அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இறந்து போயிட்டாங்க. இப்போ ஹீரோன் என்ன பண்றாங்கன்னா உடனே அந்த இடத்தை விட்டு அவங்க ஃப்ரெண்டு கூட போயிட்டு அழுதுகிட்டே போறாங்க. இனிமேட்டு இங்க என்ன நடந்தாலும் சரி, எங்க இந்த பிரச்சனை ஆரம்பிச்சுச்சோ அதே இடத்துக்கு தான் நான் போறேன், ஒண்ணு நான் இருப்பேன் இல்லைன்னா செத்து போடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஃப்ரெண்டு என்ன சொல்றாங்கன்னா, கவலைப்படாத உனக்கு எதுவுமே ஆகாது, கடைசி வரைக்கும் நான் உன் கூட இருப்பேன், ஏன்னா நீ தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோன் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அதே அபார்ட்மெண்ட்டுக்கு போறாங்க. அந்த அபார்ட்மெண்ட் குள்ள போன அடுத்தது அங்க இருக்கிற ரிசப்ஷன் என்ன பண்றானா, வாங்க மேடம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனை லிஃப்ட்ல ஏத்தி விடுறான். ஹீரோன் தன்னோட ரூமுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது பேஸ்மெண்ட்டுக்கு போகுது. ஏன்னா அந்த பேஸ்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா மினி அப்படின்ற அந்த வயசான பாட்டியமா இருப்பாங்க, அவங்கள பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போறாங்க. அந்த பாட்டியம்மா கூப்பிடுறாங்க, அந்த பாட்டியம்மா காணும். சரி இல்ல போல இருக்கு அப்படின்ட்டு இவங்க லிஃப்ட்ல திருப்பி தன்னோட ரூமுக்கான பட்டன் அமுக்குறாங்க. அது கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடமே தெரியல, அங்க யாருமே இல்ல, ஒரு எம்டியான ஸ்பேஸ்ல போய் நிக்குது. அப்ப ஹீரோன் என்ன பண்றாங்கன்னா, சரி இந்த இடத்துக்குள்ள போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஹீரோன் அவங்க கனவுல பார்த்த அந்த டனல் வந்து பார்த்தீங்கன்னா இது உள்ள போக போக வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்க கனவுல பார்த்து எல்லாமே வந்துட்டு இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடிட்டோரியத்துக்குள்ள போறாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு ஸ்கிரீனை போட்டு வச்சிருக்காங்க. அந்த ஸ்கிரீனை அவங்க விலைக்கு பாக்குறப்ப அவங்க கனவுல பார்த்த அதே சக்கரம் அதே டேபிள், ஆனா அந்த டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோன் கையில அந்த சிவப்பு புத்தகம், ஒரு கத்தி, ஒரே ஒரு மாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வச்சிருக்காங்க. இதை ஹீரோன் பார்த்துட்டு பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு இருக்காரு. இம்மா நேரம் ஹீரோவோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேர, ஆனா இப்பதான் சொல்றாங்க அந்த ஜான் அப்படின்றது ஹீரோ மட்டும் தானா. கரெக்டா ஹீரோ வந்ததுக்கு அடுத்து நீ ஏமாத்திட்டேன், நீ இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, எதுக்கு நான் ஏமாத்திட்டேன்னு சொல்ற, ஒரு புது உலகத்தை படைக்கிறதுக்காக ஒன்ன பயன்படுத்திக்கிட்டேன், இல்ல என்ன தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஏன் நம்ம இன்னொரு வாட்டி இதை ட்ரை பண்ணி பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் பக்கத்துல வரா. ஹீரோன் வந்தினா கத்தி வச்சு குத்திரும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப கூட கேட்காம ஹீரோன் பக்கத்திலே வந்துட்டு இருக்கான். ஹீரோனை வந்து பார்த்தா ஒரு மாதிரி நெருங்கி அவங்க கூட தப்பா இருக்க ட்ரை பண்றப்ப ஹீரோன் குத்திட்டாங்க. நீ என்ன பண்ணாலும் சரி என்னோட பாரிசு இந்த பூமிக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அப்பதான் ஹீரோன் புரியுது அவனை குத்திட்டான்னு சொல்லிட்டு, உடனே என்ன பண்றாங்கன்னா இந்த இடத்த விட்டு போகலாம்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு திருப்பி லிஃப்ட்ல ஏறிட்டு கீழே போயிட்டு கதவை திறந்து விடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்கிறப்ப அந்த அபார்ட்மெண்டோட ரிசப்ஷன் என்ன சொல்லணும்னா, முடியாது மேடம் அப்படின்றான். உடனே இவங்க பயந்துட்டு திருப்பி என்ன பண்றாங்கன்னா பேக்கமா அவங்களோட ரூமுக்கு போறாங்க. போய் பார்த்தா அந்த தாத்தா பாட்டி இந்த ரூம்குள்ள தான் இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு என்ன பண்றீங்க, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, ஏன் என்னோட வாழ்க்கையில விளையாண்டுட்டு இருக்கீங்க, என்னை வச்சு ஏதோ பிளாக் மேஜிக் பண்றீங்க, எனக்கு ரொம்ப ஒரு பாய் பயமா இருக்கு அப்படின்றப்ப, இங்க பாருமா ஒரு கடவுளை வந்து இந்த உலகத்துக்கு ஏதாச்சும் ஒரு நன்மை தான் செய்வாரு, ஆனா சாத்தான் ஏகப்பட்ட நன்மைகளை செய்யும், நீ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பெண் தான் அப்படின்றா. நீ என்னமோ இவனை தேடி வந்து நீ ஏன் வாண்டட கீழே விழுந்து அதுக்கடுத்து நான் உங்களை கூட்டு வந்து தானே நினைச்சிட்டு இருக்க, அப்படிலாம் கிடையாது, நாங்க தான் வந்து பாத்தீங்கன்னா உன்னை தேர்ந்தெடுத்தோம், உன் காலை உடைச்சதும் நாங்க தான், அவனை உன் கண்ணில் மாட்ட வச்சதும் நான் தான், உன்னை இங்க கூட்டி வர வச்சதும் நான் தான், உன் வயிற்று மூலமா பிறக்க போற இந்த சாத்தானால தான் இந்த உலகத்தோட எதிர்காலமே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ஒரு விஷயத்தை கேட்டும் ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப என்ன நானே குத்திப்பான் அப்படின்றப்ப குத்திக்க அப்படின்றாங்க. குத்த போறாங்க, அவங்களால குத்த முடியல. உள்ள இருக்க அந்த சாத்தான வந்து பாத்தீங்கன்னா அதை தடுக்கிறதுக்கான முயற்சிகள் பண்ணது போல இருக்கு. இங்க பாரு, இனிமேட்டு நீ நினைச்சா கூட சாகணும்ன்றது நடக்கவே நடக்காது, நீ எங்க கூட இருக்கணும், எங்க கூட இருக்கிறது மட்டும்தான் உன்னோட கடைசி வழி, புள்ளைய பேத்துட்டு நீ எப்படி வேணா போய்க்கோ, எங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஹீரோனுக்கும் வேற ஆப்ஷன் கிடையாது அப்படின்றனால அவங்க சொல்ற எல்லாத்துக்குமே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கடுத்து ஹீரோன் வந்து பாத்தீங்கன்னா இவங்க கூட அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா ஏகப்பட்ட பேர் அந்த வீட்டுல இருக்காங்க. அந்த தாத்தா என்ன சொல்றேன்னா, கடவுள் இறந்துட்டாரு, கடவுள் அழிக்க வந்த ஆயுதம் இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த பொண்ணோட வயிற்றுல இருந்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வாழ்க சாத்தான் வாழ்க சாத்தான் அப்படின்ற மாதிரி சொல்லி கத்திட்டு இருக்காரு. அங்க இருக்கவங்களும் வாழ்க சாத்தான் அப்படின்ற மாதிரி சொல்லி கத்திட்டு இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணுக்கு திருப்பி அந்த செயினை போட்டு விட அங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பாட்டில
ஸ்டைல டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. கிரணும் ஒரு டான்சர் தானே, கடைசி ஒரு டான்ஸ் அடிக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெறித்தனமா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது நேரா அந்த பாட்டியம்மா கட்டி பிடிச்சி, நீ பண்ண எதுவுமே நான் மறக்கல, கண்டிப்பா நீ நினைச்சது நடக்காது, அதை நான் நடத்த மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சிரிச்சுட்டே சொல்றாங்க. அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, நீ என்ன பண்ணாலும் சரி அந்த சாத்தான் வந்து உன்னை பாத்தீங்கன்னா தடுத்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பாட்டியம்மா அதை பெருசா எடுத்துக்கல. அப்போ வந்து பாத்தீங்கன்னா கிரண் டான்ஸ் ஆடிட்டே போயிட்டு அந்த ஜன்னல் கிட்ட போய் உட்காடுறாங்க. சரி டான்ஸ் ஆடிட்டாங்க, கொஞ்சம் களைப்பா இருக்கும், உட்காந்துருப்பாங்க சொல்லி பார்த்தா டக்குனு கிரண் அப்படியே பின்னாடி ஜம்ப் பண்ணிட்டாங்க. அப்படியே மேல இருந்து கீழே பொத்துன்னு விழுந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார்ல வந்து பாட்டிலே வந்து பாத்தீங்கன்னா இறந்து போயிட்டாங்க. இது அவங்க எல்லாம் மேல இருந்து பார்த்துட்டு பணத்தை வந்து பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க ரெக்கவரி பண்றப்ப எனக்கு இந்த பொண்ணுக்கு சம்பந்தம் இல்ல அப்படின்ற மாதிரி அந்த தாத்தா பாட்டி அந்த இடத்த அசால்ட்டா கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. இப்படியே வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட கதை முடிச்சிட்டாங்க. சோ கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் சொல்லி நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல பாக்குறேன். அது வரைக்கும் டாடா பை பை.